Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல TNTU MADோட first semesterல இருக்கிற Historical and Political Economy of Education in India இந்த பேப்பர்ல first 2 units வந்து விரிவா நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனல்ல TNTU MADோட எல்லா செமஸ்டருக்கும் நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் வந்து ஒவ்வொரு பேப்பருக்கா நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நோட்ஸ் கொடுக்குறேன். இல்லைனா வந்து நம்ம எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சும்மா அப்படி ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, பிடிஎஃப் வந்து எங்கிட்ட அவைலபிளாக இல்லை. பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க நிறைய பேர். பிடிஎஃப் அவைலபிளாக இல்லை. பிடிஎஃப் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சேனலை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Historical and Political Economy of Education in India. இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது எஜுகேஷன் இன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன விதமான கல்வி எல்லாம் இருந்தது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது. இதில் வந்து குருகுல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், புத்திஸ்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இஸ்லாமிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் டியூரிங் த காலனிக்கல் பீரியட், அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் கிறிஸ்டியன் மிஷனரிஸோட பங்கு என்ன எஜுகேஷனில், அதுக்கப்புறமா சார்ட்டர் ஆக்ட், அதாவது அப்போ இருந்த ஆங்கில அரசு வந்து சில விஷயங்களை கல்விக்காக கொண்டு வந்தாங்க, முறையாக கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் என்னெல்லாம் பண்ணினாங்க, அடுத்ததாக ஆங்கிலேய அரசு வந்து இந்தியாவில் கல்வி கொடுக்கறதுக்காக எடுத்த முயற்சிகள் என்னென்ன, சார்ட்டர் ஆக்ட் 1813, மெக்காலேஸ் மினிட்ஸ் 1835, வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854, ஹண்டர் கமிஷன் 1882, அபார்ட்வுட் ரிப்போர்ட் 1936-37. அடுத்ததாக வந்து பேசிக் எஜுகேஷன், வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் 1937. இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா குருகுல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். குருகுல் அப்படிங்கிறது ரெசிடென்ஸ் ஆஃப் த குரு. குரு அப்படிங்கிறவர் வந்து டீச்சர். மாணவர்கள் வந்து குரு எங்கே இருந்தாரோ, அதாவது குருகுலம் அங்கே போய் தான் கல்வி கற்றுக்கொண்டாங்க. ஒன்லி அப்பர் 3 வர்ணாஸ் வேர் அலவுட் டு ரிசீவ் எஜுகேஷன். அப்புறமா ஆரியன்ஸ் சென்ட் தேர் சன்ஸ் டு குருகுல்ஸ் when they turned 7 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் ஆகும் வரைக்கும் அவங்க குருக்கிட்ட உட்காந்து அவங்க கல்வி கற்றுக்கொண்டாங்க. அதாவது அங்கேயே தங்கி கல்வி கற்றுக்கொண்டாங்க. அங்கே என்னெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா வேதாஸ், லாஜிக், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ், கிராமர், மெடிசின் எட்ஸெட்ரா. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குருவுக்கு பல விதத்திலும் என்ன செய்தாங்க, உதவிகரமாக இருந்தாங்க. ஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று கிடையாது. இவங்க குருவுக்கு வந்து நிறைய விதங்களில் தொண்டு செய்தாங்க. பை டெண்டிங் த கேட்டில், ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் த குருகுல், இந்த மாதிரியான வேலைகளையெல்லாம் குருவுக்கு செய்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை முறை அங்கே இருந்துச்சு. ரொம்பவே டிசிப்ளின்ட் லைஃப் அங்கே இருந்தது. தே ஹேட் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். அதிகாலமே அவங்க எழும்பின உடனே குளிக்கணும். ஆஃப்டர் டேக்கிங் பாத் தே சாண்டட் த வேதிக் மந்த்ராஸ். இங்கே இந்த எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபீஸுன்னு சொல்லி ஒன்று கிடையாது. அதாவது மாணவர்களுக்கு ஆசிரியர் எந்த ஃபீஸையும் இந்த மாதிரி இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கலை. ஆனால் மாணவர்களாகவே ஆசிரியருக்கு அவங்களுடைய எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா குருதட்சணை அப்படின்னு சொல்லி வழங்கினாங்க. அடுத்ததாக புத்திஸ்ட் எஜுகேஷன். புத்திஸ்ட் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு த educational traditions and practices associated with Buddhism. கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மோனாஸ்டிக் எஜுகேஷன். அதாவது புத்த துறவிகள் புத்த மடத்தில் போய் அவங்க வந்து கல்வி கற்றுக்கொண்டாங்க. புத்த மடம் தான் வந்து சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங்காக விளங்கிச்சு. இங்கே வந்து மாங்ஸ் அண்ட் நன்ஸ் ரிசீவ் எஜுகேஷன் இன்
Buddhist philosophy, scriptures, meditation, ethics and other subjects. சரியா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்டடி ஆஃப் புத்திஸ்ட் டெக்ஸ்ட். அதாவது மெயினான ஃபோக்கஸ், இவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர் தான். அது வந்து திரிபீடகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது தமிழில். இங்கிலீஷில் திரிபீடகா அப்படின்னு இருக்குது. சரியா? தேர்ட் பாயிண்ட் என்னன்னா மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷன். அதாவது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இல்லாமல், மெடிடேஷனுங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னு இல்லாமல் கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த மெடிடேஷனை பண்ணினாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா எத்திக்கல் ட்ரைனிங். புத்திசமில் மெயினாக அவங்க எம்பசிஸ் பண்ணது எதில் அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் மாரல் கான்டெக்ட்டுக்கு தான், விச் இஸ் அன் எசென்ஷியல் காம்போனண்ட் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷன். சரியா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா புத்திசம் அதோடைய கொள்கைகளை பரப்புவதற்கு தான் இவங்க மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இன்னொன்று சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து செக்யூலர் எஜுகேஷன். ஒன்லி புத்திஸ்ட் எஜுகேஷன் மட்டும் இல்லை, செக்யூலர் எஜுகேஷனும் அங்கே கொடுக்கப்பட்டது. அதாவது சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ், மெடிசின் and literature were also taught. It is important to note that the nature and extent of Buddhist education can vary between different Buddhist traditions and regions, but the emphasis on ethical living and the pursuit of wisdom and enlightenment is a common thread in Buddhist educational systems. So a few points வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறீங்க, லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்க ஒரு வேலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இன்னும் நிறையா நீங்கள் வந்து இதில் டீப்பாக படிங்க. சரியா? ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நீங்கள் 10 மார்க் கொஸ்டினுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், 5 மார்க் கொஸ்டினுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் நான் எப்படி கொடுக்கணும். இப்போ ஒரு கேள்வி வருது புத்திஸ்ட் எஜுகேஷன் பற்றி, அப்போது நான் வந்து இதில் இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கலாம், யார் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஸோ ஒவ்வொன்றும் வந்து எப்படி நான் ஹைலைட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நோட்டில் வந்து எழுதிட்டே படிங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? மைண்டில் வந்து அப்படியே ஒரு மைண்ட் மேப் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். Islamic system of education. Islamic education centers on teaching Islam and its religious way of life. The source என்ன? Islam education ஓட source என்னன்னா Quran, the central religious text of Islam, the core beliefs of Islam and the teachings of the Prophet Muhammad. ஸோ இதெல்லாம் தான் வந்து இஸ்லாமிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நான் எப்படி நம்ம வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். இஸ்லாமிக் எஜுகேஷன் கம்ப்ரைசஸ் அ செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் டெனட்ஸ் pertaining to human nature, creed, intellect and attitude along with spiritual and physical values, all enwined in unified perceptual framework and relying entirely in its fundamentals and morals on the Holy Quran and the Prophet Sunnah. ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ்லாம் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ இஸ்லாமிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நடுவில் போட்டு அதை சுற்றிலும் நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு என்ன செய்யலாம், கட்டம் போட்டுட்டு அந்த நடுவில் வந்து நீங்கள் எழுதிட்டு அதை மையமாக வச்சுட்டு சுற்றிலும் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததாக பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததாக எஜுகேஷன் டியூரிங் த காலனிக்கல் பீரியட், த இங்கிலீஷ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இன் இந்தியா. இங்கிலீஷ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ்
இந்தியாவில் ஆற்றிய கல்வி பணி என்னென்ன, கல்வி சேவை என்னென்ன அப்படிங்கிறதுக்காக இன்று வரைக்கும் சான்றாக பல கல்வி நிறுவனங்கள் இருக்குது, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குது. அவங்க காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இப்போ வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவில் என்ன மாதிரியான கல்வி பணி ஆச்சுனாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றாக இருக்குது. தே ஸ்டார்டட் செவரல் சேரிட்டி ஸ்கூல்ஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஃபீஸ் வாங்காமல் இலவசமான கல்வி. அண்ட் சில்ட்ரன் ஆஃப் த நேட்டிவ் இண்டியன்ஸ் were taught இங்கிலீஷ் பை த மிஷனரிஸ் வந்து இந்தியன் சில்ட்ரனுக்கு என்ன செஞ்சாங்க, இங்கிலீஷை டீச் பண்ணாங்க. They introduced the weekly system of regular class hours and a holiday on Sundays. So ரெகுலர் கிளாஸ் ஹார்ஸும் சரி, சண்டேயில் வந்து ஹாலிடே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. They taught grammar, history, geography and religious instruction. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவில் வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, என்ன விதமான எப்படியெல்லாம் கல்வி பணி புரிந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இதில் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வரைக்கும் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் கிடைக்கும். கிறிஸ்டியன் மிஷனரிஸோட கல்வி பணி பற்றி பார்த்தோம். த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கல்விக்காக ஆங்கில அரசு முதலாக, அதாவது இந்தியர்களின் கல்விக்காக ஆங்கில அரசு முதலாக எடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். மிஷனரிஸும் சரி, வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்பும் சரி, அவங்க பேசிக் எஜுகேஷன் நான் அஃபீஷியலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஆங்கில அரசுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்க தனியாக அவங்களுடைய சேவையை செஞ்சிட்டு இருந்தாங்க, கல்வி சேவையை. இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கில அரசு எடுத்த ஸ்டெப் கல்விக்காக இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். 1813 ஆண்டின் சாசன சட்டத்தின் முக்கிய மற்றும் மிக முக்கியமான ஏற்பாடு என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய். இதை எதுக்காக செலவிட்டாங்க அப்படின்னா, ஆங்கில இலக்கியத்திற்கு வந்து புத்துயிர் கொடுக்கணும், இந்தியாவின் களம் அல்லது நிலப்பரப்பை உள்நாட்டில் பாராட்டவும், பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளில் வந்து அறிவியல் அறிவை மேம்படுத்துறதுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டது. சாசன சட்டத்தின் மூலமாக தான் இந்திய வரலாற்றில் அதிகாரப்பூர்வமான ஒரு மாநில கல்வி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆக்டும் இனிமேல் ஒவ்வொரு ஆக்டாக வரும், ஒவ்வொன்றும் எந்தெந்த இயருங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், வரிசையாக உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அதில் நடந்திருக்குங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சு படிக்க முடியும். அடுத்ததாக மெக்காலேஸ் மினிட்ஸ் 1835. 1834 ஆங்கில அரசு இந்தியாவில் எந்த விதமான கல்வி முறையை அமல்படுத்தலாம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறதுக்காக மெக்காலேயை நியமனம் பண்ணினாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு சுற்றுப்பயணத்திற்கு அப்புறமா சில விஷயங்களை ப்ரப்போஸ் பண்ணார் ஆங்கில அரசுக்கு. எந்த விதமான கல்வி இருக்கணும், எப்படிப்பட்ட கல்வியை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அதை பற்றி இதுதான் இந்த மெக்காலேஸ் மினிட்ஸ். 1835 he proposed that English be taught instead of Arabic, Sanskrit and Persian in colonial schools in India. இந்தியாவில் இருக்கிற காலனிக்கல் ஸ்கூல்ஸில் வந்து மற்ற மொழிகளை தவிர்த்துட்டு நம்ம இங்கிலீஷை வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணார். லார்ட் மெக்காலே இஸ் credited with introducing the British education system to India. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அடுத்ததாக மெக்காலேயோட ஃபுல் நேம் என்ன, பர்டிகுலர் டேட், எந்த டேட்டில் இந்த மெக்காலேஸ் மினிட்ஸை சப்மிட் பண்ணார் அப்படிங்கிறது. ஆன் February 2,
1835. அதுக்கப்புறமா மெக்காலேங்கிறவர் யார்? பிரிட்டிஷ் ஹிஸ்டரியன் அண்ட் பொலிட்டீஷியன். அவருடைய ஃபுல் நேம் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. அவருடைய மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் வந்து என்ன பண்ணார்? ப்ரெசன்ட் பண்ணார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் பை பிளட் அண்ட் பிரிட்டிஷ் பை டேஸ்ட். ஸோ திஸ் குரூப் would be Indian by blood and color, but English by likes, beliefs, morality and intellect. இதுதான் அவருடைய எய்மாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எஜுகேஷனை கொண்டுட்டு வரணும், அப்படின்னா தான் நம்ம வந்து அவங்கள ஆள முடியும் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்டாக இருந்துச்சு. அடுத்ததாக வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854. சார்ல்ஸ் வுட் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவர் வந்து ஒரு டிஸ்பேட்ச் வந்து சென்ட் பண்ணார். யாருக்கு அப்படின்னா லார்ட் டல்ஹவுசி, அப்போது இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு 1854. சரியா? இது வந்து கல்வி முறையில் பெரிய தாக்கத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்தியது. அதாவது ஆங்கில அரசு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் இவருடைய டிஸ்பேட்ச், வுட்டோட டிஸ்பேட்ச் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கல்வியில் ஏற்படுத்தியது. அவர் என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து வுட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, 2 விதமான பதவிகள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இன்னொன்று வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இவர் வந்து 1854 லார்ட் டல்ஹவுசிக்கு வந்து ஒரு டிஸ்பேட்சை வந்து சென்ட் பண்ணுறாரு. அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா, ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லேயே நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா மெக்காலே வந்து என்ன சொல்லியிருந்தார், இங்கிலீஷில் வந்து நம்ம டீச் பண்ணணும், ஆங்கில வழி கல்வியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இவர் என்ன சொன்னார்னா, ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வந்து நம்ம வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜஸ்லேயே டீச் பண்ணதுக்கு வழிமுறை செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னார், சஜஸ்ட் பண்ணார். அதே மாதிரி ஹை ஸ்கூல் லெவலில் நம்ம போகிறப்போ இங்கிலீஷ் ப்ளஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ரெண்டையுமே வந்து நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். சரியா? அதுக்கப்புறமா காலேஜ் லெவலில் போகிறப்போ இங்கிலீஷை வந்து முழுமையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இவருடைய சஜஷனாக இருந்துச்சு. முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னா, திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. சரியா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அடுத்ததாக அண்டர் கமிஷன் 1882. இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் அஃபிஷியலி நோன் அஸ் த இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1882. 1882 இது நிறுவப்பட்டது. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் இன் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் இன் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. சரியா? சரி, இது யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் டு அனலைஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அதாவது எஜுகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருந்தப்போ பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. எஜுகேஷன் வந்து எந்த மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்காக ஒரு கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்டால். அந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருந்தவர் தான் சர் வில்லியம் ஹண்டர். இவங்க என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணினாங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி இவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருந்துச்சுன்னா பேசிக் அண்ட் செகண்டரி எஜுகேஷனில் இருந்துச்சு. The commission made the following recommendations. என்னலாம்? 36 recommendations for primary education.
பிரைமரி எஜுகேஷனுக்காக 36 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக இதில் ஃபாலோவிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கீழே ரெட் கலரில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து இது ஒரு சைட் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்குறேன். சரியா? ஆக்சுவலாக என்னென்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா, ரெட் கலரில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நீங்கள் வந்து சைட் ஹெட்டிங் மாதிரி யூஸ் பண்ணி கீழே வந்து அதற்குன்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் பண்ணி படிங்க. சரியா? நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, எவாலுவேஷன் ஆஃப் த நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வுட்ஸ் டிஸ்பேட்ச் லா. அடுத்ததாக அசஸ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் அட்வான்ஸ்மெண்ட் சின்ஸ் த டிஸ்பேட்ச் ஆஃப் 1854. Inclusion of literary and science subjects in the first part. அடுத்ததாக inclusion of vocational subjects in the second part. அடுத்ததாக uniformity in grant in aid system. ஸோ ஹண்டர் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா டீப்பாக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் படிக்கிறப்போமே எப்படி நம்ம சைட் ஹெட்டிங் கொடுக்கணுங்கிறத அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. சரியா? அடுத்ததாக அபாட் வுட் ரிப்போர்ட் 1936 to 37. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாலிடெக்னிக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் தோன்றினது இந்த அபாட் வுட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா தான். சரியா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்வைட்டட் 2 பிரிட்டிஷ் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க நேம் தான் அபாட் அண்ட் வுட், ஏ அபாட் அண்ட் எஸ்ஹெச் வுட். அவங்கள இந்தியாவுக்கு வரவழைச்சு ஒரு பிளான் பண்ண சொன்னாங்க. எதற்காக அப்படின்னா, ஒகேஷ்னல் எஜுகேஷனை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத, வொகேஷ்னல் எஜுகேஷன் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு பிளான் தயாரிக்க சொல்லி சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட்டில் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணினாங்க. அதில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, the reports recommendations led to the creation of a new type of technical institution called the polytechnic. ஓகேயா? இதை எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா 1937 சப்மிட் பண்ணாங்க. The report suggested a hierarchy of vocational institutions that would parallel the hierarchy of institutions for general education. The report also recommended that vocational education should be organized according to the needs of various vocational areas. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டில், அதாவது லாஸ்ட் டாபிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் காந்தியன் ஐடியாஸ் பப்ளிஷ்ட் இன் a series of articles in the weekly magazine Harijan. வீக்லி மேகசின் ஹரிஜன் அப்படிங்கிற வீக்லி மேகசினில் சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸாக காந்தியன் ஐடியாஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷனை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. த மெயின் பிரின்சிபல், இதோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டி. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? த மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் ஸ்கீம் வாஸ் லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டி. This was a scheme of basic education introduced by Zakir Hussain Committee in October 1937 in Wardha. மகாராஷ்டிராவில் வர்தாங்கிற இடத்துல இதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷனை பற்றி மேலும் சில முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்குறேன். அதனோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் 8 years. அடுத்ததாக வந்து மதர் டங் ஆஸ் த மெயின் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். எஜுகேஷன் சென்டர்ட் அரவுண்ட் மேனுவல் ஆர் ப்ரொடெக்டிவ் ஒர்க், நாட் ஜஸ்ட் ஃபார் டிகிரி அண்ட் எக்ஸாமினேஷன். அதாவது ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலமாக கற்றுக்கொள்கிறது.
ஜஸ்ட் ஃபார் டிகிரிக்காகவோ எக்ஸாமினேஷனுக்காகவோ கிடையாது. அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஒர்க்காக வந்து அந்த எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான எய்ம். எஜுகேஷன் டு பி செல்ஃப் சப்போர்ட்டிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கவரிங் டீச்சர்ஸ் சேலரிஸ். அடுத்ததாக எய்ம்ஸ் அட் மேக்கிங் பீப்புள்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தியர் கோர்ஸ். அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள செல்ஃப் சப்போர்ட்டிங்காக மாற்றுறது. Children between the ages of 8 and 14 should receive free and compulsory education in their respective vernacular languages. செகண்ட் யூனிட் பற்றி பார்க்கலாம். கல்விக்கான அரசியலமைப்பு விதிகள், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எஜுகேஷன். இதில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், 7th schedule of the constitution, central list, state list and concurrent list, directive principles of state policy and education, constitutional amendments of education, amendments on education, right to education act 2009. இந்த யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். செக்யூலர், ஃப்ரெட்டர்னிட்டி, கான்ஸ்டியூஷன், ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா அது சம்மந்தமான கொஷின் வரும்போது இந்த டேர்ம்ஸ்க்கும் வந்து மார்க் இருக்கும். அந்த டேர்ம்ஸை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி காட்டணும். சரியா? என்னென்ன டேர்ம்ஸ்லாம் பார்க்கலாம். செக்யூலர் மீன்ஸ் that all religions in India get equal respect, protection and support from the state. மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் சமமான மரியாதை, பாதுகாப்பு மற்றும் அரசின் ஆதரவு எல்லாம் சேர்ந்தது தான் மத சார்பின்மை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் a feeling of brotherhood and an emotional attachment with the country and all the people. சகோதரத்துவம், சகோதரத்துவ உணர்வு, அதாவது அந்த சகோதரத்துவ உணர்வுடன் நாட்டுடன் ஆன பற்று மற்றும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமான பற்று. Constitution. The Constitution is the supreme law and it helps to maintain integrity in the society and to promote unity among the citizens to build a great nation. அரசியல் அமைப்பு என்பது மிக உயர்ந்த சட்டமாகும். இது நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கும் நாட்டின் மக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் உதவுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி. Equality means that all the people have given equal opportunities for everything without any discriminations. சமத்துவம் என்பது எல்லா மக்களுக்கும் எல்லாவற்றிலும் சமமான வாய்ப்புகளை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வழங்குவது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற டேர்ம் வந்து லிபர்ட்டி, சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? Freedom for the people to choose their way of life, have political views and behavior in society. Second one வந்து the 7th schedule. 7th scheduleல என்ன இருக்குது, எதை பற்றி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். The 7th schedule to the Constitution of India defines and specifies allocation of powers and functions between union and states. அடுத்ததா sovereign அப்படின்னா என்ன? Sovereign means that India has its own independent authority and it is not a dominion of any other external power. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, என்ன மாதிரியான விஷயங்களை நான் இன்னும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 3rd யூனிட் பற்றி நம்ம இதில் ஷார்ட்டாக பார்ப்போம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 3rd யூனிட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். எதனால் அப்படின்னா, இப்போது இது ஒரு லென்த்தி வீடியோவாக போச்சு அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் இதை வந்து இதில் 3rd யூனிட்டில் என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். எஜுகேஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா.
அதாவது சுதந்திரம் கிடைத்ததற்கு அப்புறமா எஜுகேஷன் எப்படி இருந்தது அதை பற்றியது தான் இந்த 3rd யூனிட். ராதாகிருஷ்ணன் கமிஷன் இருக்குது, முதலியார் கமிஷன், கோத்தாரி கமிஷன், நியூ பாலிசி ஆஃப் எஜுகேஷன், ரிவைஸ்ட் நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், யாஷ்பால் கமிட்டி, சதுர்வேதி கமிட்டி, அம்பானி பிர்லா கமிட்டி, நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2020. இதெல்லாம் தான் வந்து 3rd யூனிட்டில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை 1 டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா சரியாக புரியாது. ஸோ திரும்ப இன்னொரு தடவை அப்பப்போ டைம் கிடைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா தான் அது என்னங்கிறது சரியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.